முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40 வசனம் 16 முதல் 21 முடிய மற்றும் 34 முதல் 38 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் தேதியன்று திருவுறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திருவுறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேயுக்கு கட்டளிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் சொருகினார். இரக்கத்தின் இறக்கைகளை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திரு தூயக திரை தொங்கவிடப்பட்டது. உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளிட்டபடியே மோசே செய்தார். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனம் 47 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்ட எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறு உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடமிருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சோயில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொள்ள எல்லா மறைநூலறிஞரும் தம் கருவூலத்தில் இருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளியே கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். ஊமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.